அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது நாளைய தினம் அக்ஷய திருதியை. நீங்கள் வீட்டுக்கு அதாவது வீடு தீட்டானாலோ தீட்டு வீடுன்னு சொல்லுவாங்க, பிறப்பு இறப்பு. அந்த வீட்டுக்கு நீங்கள் விளக்கானாலோ நம்ம எப்படி பூஜை பண்ணுறது, நாளைக்கு நல்ல நாள் அதுவும் எப்படி இருக்கே, எப்படி நம்ம பூஜை பண்ணுறது அப்படின்னு குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்கும். அவங்களுக்கான பதிவு தான் இது. நாளைய தினம் நீங்கள் எப்படி ஏதாவது ஒரு தீட்டோ ஒரு விளக்கோ வீட்டு விளக்கோ ஆனாலும் பூஜை பண்ண முடியலேன்னு வருந்த வேண்டாம். இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. இதற்கு ஒரு மன தூய்மை இருந்தாலே போதும். மனம் தூய்மையாக இருந்தாலே அங்கேயே கடவுள் குடியிருப்பாருங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, பூஜை நேரம், இந்த நேரத்தில் பூஜை பண்ணுங்கள். இல்லை நீங்களே உங்கள் யூஸ்வலாக வீட்டில் காலையில் 6 மணிக்கோ எழுந்து பூஜை பண்ணுற பழக்கம் இருக்கும். இல்லை மாலை 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுற அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும். எல்லாருமே ஒரே டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலர் வீட்டில் சிலர் 6:30னா 6:30, 5:30னா 5:30க்கு சாமி கும்பிட்ருவாங்க கரெக்டாக டெய்லியுமே. ஸோ தினந்தோறும் அப்படி பழக்கம் இருக்கவங்க அந்த அதே டயத்துக்கு இல்லை நான் பூஜைக்கான ஒரு பர்டிகுலர் நேரம் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துருக்கேன், அதிலேருந்து நான் நேரம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் மந்திர வழிபாடு செய்யலாம். உங்கள் மனதிற்குள்ளேயே இல்லது வாய்விட்டோ மந்திர ஜபம் நீங்கள் செய்யலாம். அது லக்ஷ்மி தேவிக்கு உரித்தான நாள் நாளைய தினம். உப்பு, மஞ்சள், வெற்றிலைப்பாக்கு, பூவு எல்லாம் வச்சுமே பண்ணலாம். பூ, தேங்காய், டைமண்ட் கற்கண்டு வைத்து வழிபாடும் செய்வாங்க. நம்மளால் நெய்வேத்தியம் அதெல்லாம் பண்ண முடியாது. வீட்டுக்கு விளக்காக இருக்கவங்களோ தீட்டு வீட்டில் இருக்கவங்களோ, அதனால் நீங்கள் மனதார லக்ஷ்மி தேவியை நினைத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி அப்படின்னு மனசு முழுக்க மகாலட்சுமியை நினைத்து கொண்டு மனம் முழுது அவங்கள ஆவகானம் மனதிற்குள்ளே ஆவகானம் செய்து கொண்டு நீங்கள் மகாலட்சுமிக்கு உங்கள் மனதில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு நீங்கள் பூஜை செய்வது போல் கற்பனை செய்து அந்த மந்திர வழிபாட்டை, அதாவது மந்திரங்களை சொல்ல ஆரம்பியுங்கள். உங்களுக்கு கனகதர ஸ்தோத்திரம் தெரியும்னா கனகதர ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் தெரியும்னா மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கள். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா மகாலட்சுமிக்கு நீங்களே கற்பனையிலே ஒரு பூவை போட்டு இந்த மந்திர வழிபாடு, அதாவது ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி அல்லது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே வரலாம். இந்த மகாலட்சுமி ஸ்துதி நீங்கள் எதுனாலும் சொல்லலாம். எனக்கு அது போக இல்லை இந்த ஸ்துதியும் சொல்லலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே அந்த இதுவும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த ஸ்லோகம் தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இது போல் இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதிரி வீடியோ உதவும் நீங்கள் நினைத்தீங்கன்னா இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.